வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎல்எம் மாடியூல். அதாவது ஓடோல பிஎல்எம் மாடியூல் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் வந்து ஸ்டேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூவில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎல்எம் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎம் அப்டேட் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம இதில் நியூவாக ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் போய்க்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இசிஓ டைப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இசிஓ டைப் வந்து கொடுத்துட்டு அதில் நியூ அப்படின்றத நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து நமக்கான ஆப்ரேஷன்ஸ்க்கான நேம் வந்து கொடுத்துக்கலாம். ப்ராடக்ட் அப்டேட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஓவர்வியூ போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ அப்படின்றது ஒன்று, தென் வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ரூவல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். இந்த அப்ரூவல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து அப்டேட், ஐ மீன் ப்ராடக்ட் அப்டேட்டு. தென் வந்து இங்கே ஒரு லைன் ஐட்டம் இருக்கா, அதில் வந்து ஏர்லைன் கொடுத்துட்டு ரோல் வந்து இன்ஜினியர். ஸோ சீனியர் இன்ஜினியர் ஆர் இன்ஜினியர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் சீனியர் இன்ஜினியர் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கான யூசர் ஐடி இருந்துச்சுன்னா நம்ம யூசரையும் டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரெக்வயர்ட் டு அப்ரூவ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, தென் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ், இதுக்குள்ளே போயிட்டு நான் எடிட் கொடுக்குறேன். அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்டேஷன் வந்து எஃபெக்டிவ் ஆகணும் இல்லையா, அந்த ஐ மீன் அப்ளை ஆகணும் இல்லையா, அதுக்கான இதுதான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் ஆன் கேன்பன் வியூ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபோல்டுல இருக்கும், வியூ ஆகாமல் இருக்கும். ஓகேவா, தென் வந்து அலோவ் டு அப்ளை சேஞ்சஸ், இங்கே வந்து இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண ஐ மீன் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேவ் கொடுத்துக்கிறேன். தென் வந்து நியூவாக இப்போ வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணலாம் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் அப்டேஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட் அப்டேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் அப்டேட்டிங் 1 2 மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் அப்டேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஸ்டீல் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிஓஎம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா, ஸோ இதில் வந்து அட் டேட் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம எந்த டேட்டில் வந்து அப்ளிகபிள் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த டேட்டில் அப்ளிகபிள் ஆகும். அட் சோன் பாசிபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டைம்லேயே இதாகும், அப்ளிகபிள் ஆகிடும். ஓகேவா, நான் வந்து மண்டே அப்படின்ற மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஏதாவது டேக் கொடுக்கணும்னா நம்ம டேக் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த அப்டேஷனில் ஏதாவது நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துக்க முடியும். சேஞ்ச் த ப்ராடக்ட், ஆட் தி குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஒரு இது வேணுமோ நம்ம வந்து அதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து அப்ரூவல் கான்செப்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ அதனால இது தேவையில்லை. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஸ்டார்ட் ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ரிவிஷன் கொடுத்த உடனே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன் ப்ராக்ரஸ்க்கு நான் மூவ் பண்ணுறேன் இதை வந்து. ஸோ இப்போ வெளியில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸில் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ நான் இன் ப்ராக்ரஸில் மூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து ரிவிஷனில் டேபிள் டாப் வந்து 1, லெக் வந்து 4 அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் வந்து இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 பீசஸ் வந்து ஆட் பண்ணுறேன், 5 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா, தென் ஆப்ரேஷன்ஸில் நம்ம ஏதாவது டைம் டியூரேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 50 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். சேவ், நான் அது வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இசிஓவில் சரி, இப்போ வந்து டேபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. நான் வந்து இதை வந்து அப்ரூவல் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இங்கே அப்ரூவலுக்கு நான் கொடுத்த உடனே இங்கே அப்ரூவ் அண்ட் ரிஜெக்ட்னு கொடுத்துருக்கு. நான் காம்போனன்ட் சேஞ்ச் வந்து பார்க்குறேன், +1 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -10 மினிட்ஸ் வந்து நம்ம குறைச்சிருக்கோம். ஓகேவா,
இப்போ வந்து அப்ரூவல் ஸ்டேஜ் வந்து சீனியர்ஸ் இன்ஜினியர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் வந்து இதை வந்து அப்ரூவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். ஸோ அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் எஃபெக்டிவ். ஸோ இங்கே எஃபெக்டிவ் வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்டீல் டேபிளுக்கு நம்ம அப்டேட் பண்ண இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஓகேவா? நான் வந்து இதை அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை சேஞ்சஸ் கொடுத்து இதுதான் கடைசி ஸ்டேஜ். நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஆயிருக்கு. அதாவது வெர்ஷன் 2ல வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 5 நம்பர் 1 நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷனில் 15 மினிட்ஸ் மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே மிஷினலைசேஷன் போனீங்க அப்படின்னா வெர்ஷன் வந்து 2வா மாறி இருக்கும். நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.